வாங்க வீடியோவில் முட்டைக்கோஸ் பொரியல் பார்க்கலாம். கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல். முட்டைக்கோஸ் வெட்டி வச்சுக்கிறோம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேங்காய் ரெடியாக இருக்குது. கேரட் ரெடியாக இருக்குது. வாங்க இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் செய்யலாம். ஒரு கடாய் வச்சு ஆயில் விடலாம். ஆயில் விட்டுட்டு கடுகு போடலாம். உளுந்து பருப்பு போடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கடலை பருப்பு போடலாம். கடலை பருப்பு நல்லா பொன்னிறம் ஆனோன்னு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பச்சை மிளகாய் போடலாம். பச்சை மிளகாய் இப்போ வெங்காயம் கட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வெங்காயம் போடலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸ் எடுத்து போட்டுடலாம். முட்டைக்கோஸை ஆயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கேரட் எடுத்து போட்டுக்கலாம். கேரட்டையும் போட்டு தண்ணியெல்லாம் நம்ம ஊற்ற தேவையில்லை. இதில் வர்ற தண்ணியிலேயே நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கடைசி இறக்க போகிற நேரத்தில் தேங்காய் போட்டு இறக்கிடலாம். உடனே ரொம்ப நேரம் விடக்கூடாது. தேங்காய் போட்டோன்னே இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பரான கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.